ஹலோ கைஸ், ஒரு குட்டி இன்ஃபோ வீடியோ தான். ஐபிபிஎஸ் பிஓக்கான பிஓ அண்ட் எஸ்ஓக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்துடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 8000 வேகன்சிஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு அந்த பேங்கிங் அசோசியேஷன்லேருந்து 10,000 வேகன்சிஸ் இன்டென்ட் கொடுத்துருந்தாங்க. பட் ஐபிபிஎஸ்லேருந்து 5,000 தான் வந்துட்டு வேகன்சிஸ் விட்டுருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 15,000 அவங்க ஆல் இண்டியா பேங்கிங் அசோசியேஷன்லேருந்து இவ்வளோ தேவை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு 7-8,000 மினிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நல்ல வேகன்சி, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை மிஸ் பண்ணக்கூடாது. நாளையிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நைட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நாளையிலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் ஆகஸ்ட்டில் முடிச்சுட்டுங்க. அவ்வளோதாங்க, ஜூன் முடிச்சுட்டு ஜூலை வந்துட்டு எஸ்பிபிஓ ப்ரிலிம்ஸ் எழுதுவோம். ஆகஸ்ட்டில் ஐபிபிஎஸ்பிஓ ப்ரிலிம்ஸ் எழுதுவோம். அப்புறம் வருஷம் எக்ஸாம் எழுதிட்டே இருக்க போகிறோம். மெயின்ஸ் எக்ஸாம் வந்துட்டு அக்டோபர் தான். ஒன்லி நடுவில் 1 மந்த்து செப்டம்பர் மட்டும் இருக்கும். ஆகஸ்ட்டில் ப்ரிலிம்ஸு, செப்டம்பர் கேப்பு, திரும்பி அக்டோபரில் நம்ம மெயின்ஸு, இன்டர்வியூ அதெல்லாம் நவம்பர் டைம் போயிடுது. ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ் படிக்கிறது அதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம இப்போவே என்ன பண்ணணும், ப்ரிலிம்ஸ் எல்லாம் தட்டி முடிச்சுட்டு மெயின்ஸுக்குன்னு ரெடி ஆகணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரெஜிஸ்ட்ரேஷன்லாம். நைட்டு வேகன்சி எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். நோட்டிஃபிகேஷனும் அஃபீஷியலாக வந்துடும். காலையில் ஷார்ட் நோட்டீஸ் வந்துருச்சு. சரியா? ஸோ குரூப்பில் போஸ்ட் போட்டிருப்பாங்க, பார்த்துக்கிடுங்க, படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஆக்ஷன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்மளுக்கு இனிமேல் பயம் இல்லை. இனிமேல் நம்ம நோட்டிஃபிகேஷன் வர தானாக என்ன வந்துடும், படிக்கிற அந்த மைண்ட் செட் வந்துடும், க்ரோ ஆயிரும். ஸோ புஷ் பண்ணிகிட்டே இருங்க. இவ்வளோ நாள் ஓகே, இவ்வளோ நாள் நோட்டிஃபிகேஷன் இல்லை, பெருசாக புஷ் பண்ண முடியல, ஓகே. பட் இனிமேல் நல்லா புஷ் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு எக்ஸாம்ஸ் பக்கத்தில் வந்துட்டுருக்கு. ஜூலை ஓடிடுச்சுன்னா வரிசையாக எக்ஸாமாக தான் வரும். ஸோ நல்லா யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், நல்லா சூப்பராக பண்ண போகிறோம். நாங்களும் நிறைய கிளாஸஸ் கொண்டு வரோம். கண்டிப்பாக எங்களுக்கு கூட இருந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறோம். சரிங்களா? தேங்க்யூ, டாட்டா, பை பை. வேறு எது குவெரிஸ்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.